மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் 175வது சட்டமன்ற தொகுதியாக கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. வழிநெடுகளும் புரட்சி தமிழருக்கு மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிக அளவு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். அதிலே கோபிச்செட்டிப்பாளையம் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் எடப்பாடி தொகுதியை விட கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி வளரும். தமிழகத்திலேயே முதன்மையான தொகுதியாக கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி வருவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி எடப்பாடி தொகுதிக்கு மேல வளரும். தமிழகத்திலே முதன்மையான தொகுதியாக கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி வருவதற்கு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும். விவசாயிகளின் போராட்டத்திற்கு தீர்வு காணும் வகையில் கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் மூலம் பல ஆண்டு காலமான பிரச்சினைக்கு தீர்வு கண்டது அதிமுக அரசு என்றும், திட்டத்தின் மூலம் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் 30% பேர் பயன்பெறுகின்றனர் என புரட்சி தமிழர் பெருமிதம். நீண்ட காலமாக ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்ட விவசாய பெருடி மக்கள் பல ஆண்டுகளாக சுமார் 50 ஆண்டு காலம் போராடி வந்தார்கள். அந்த போராட்டத்துக்கு தீர்வு காண்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் 50 ஆண்டு கால கோரிக்கையை கூடிய கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நான் கொண்டு வந்து நிறைவேற்றிக் கொடுத்தேன். இந்த கோபி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இந்த திட்டத்தின் மூலமாக 30% பயன்பெறுகின்றார்கள் விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள். அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சியினர் கலந்து கொண்டனர். ஆனால் இந்த தொகுதி எம்எல்ஏ புறக்கணித்தது குறித்து எல்இடியில் திரையிட்டு காண்பித்த அதிமுக பொதுச் செயலாளர். அந்த காட்சியை எல்இடி திரையில பாருங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு என்பது அரசியல் கட்சியை சார்ந்தது அல்ல. இதில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த விவசாயிகளும் தாங்கள் விவசாயிகள் என்று ஒரே குடையின் கீழ் இணைந்து எங்களுடைய வாழ்க்கை போராட்டமான அத்திக்கடவை நீரை தேடுவதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த கூட்டமைப்பு இந்த நிகழ்விற்காக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்திருந்தோம். அதே மாதிரி செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தோம். இந்த நிகழ்வு, இந்த நோட்டீஸில் படம் போடலின்னு சொல்கிற அந்த கேள்வி எல்லாமே அதை பொறுத்தளவுக்கு நாங்கள் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அல்ல. அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்ட நேற்று பொதுச்செயலாளர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நீங்க புறக்கணிச்சுதான் அவர் கொடுத்தார். உங்களுக்கு அடையாளம் பதவி கொடுத்தது அதிமுக என்றும், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி படம் இல்லாத அரசு பள்ளியில் இலவச சைக்கிள் வழங்கிய இந்த தொகுதி எம்எல்ஏ குறித்தும் எல்இடியில் திரையிட்டு காண்பித்த புரட்சி தமிழர். எல்இடி திரையில பாருங்க. திரு கருணாநிதி படம், திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அப்பவே பிடிஎம் வேலையை ஆரம்பிச்சுட்டார். இது பாருங்க, இது சைக்கிள் கொடுக்கிற அந்த குழந்தைகள் அமர்ந்திருக்கின்ற காட்சி. திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது? 10 நாட்களில் இந்த இணைப்பை முன்னிறுத்தவில்லை என்றால் நானே முன் இருந்து நிறுத்துவேன் என தலைமைக்கு செங்கோட்டையன் எச்சரிக்கை விடுத்தார்.
பொதுக்குழு தீர்மானத்தை மீறி செங்கோட்டையன் செயல்பட்டதால் கழக மூத்த நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து பதவி மற்றும் உறுப்பினரில் இருந்து நீக்கப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. அப்படி பொதுக்குழுவால் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர்கள் அவரோடு எந்த உறுப்பினரும் எந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டரும் அவளோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக அவர் நீக்கப்பட்டவரோடு அந்த நினைவிடத்துக்கு செல்கிறார். பிறகு வேறு என்ன செய்ய முடியும்? தலைமை கழக மூத்த நிர்வாகிகள் அழைத்து பேசி அவர் இனி இந்த இயக்கத்தில் தொடர்வதற்கு லாய்க்கற்றவர். அதனால அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கி இருக்கிறோம். ஏதோ எடுத்தோம் கவித்தோம் அல்ல. ஆனால் அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு கிட்டத்தட்ட 2-3 ஆண்டு காலமாக இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர், இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தவர். அதனாலதான் அவர் இன்றைக்கு அந்த அதிமுக நீக்கப்பட்டிருக்கின்றார். 2026 தேர்தலில் பெரும்பான்மை இடங்களில் ஆட்சி அமைத்து முதன்முறையாக கோவையில் வெற்றி விழா கொண்டாடுவோம். இப்போது மாற்றுக் கட்சிக்கு போன பிறகு தூய்மையான ஆட்சி கொடுப்பேன் என்கிறார். அதிமுகவில் எம்எல்ஏ அமைச்சராக இருந்த அப்போதெல்லாம் தூய்மையான ஆட்சி கொடுக்கவில்லையா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் அதிமுக கூட்டணி வெல்லும், அதிமுக ஆட்சி அமைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலிலே பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தல் முதல் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து வெற்றி விழா கொண்டாடுவோம். இது நடக்கும். அமைச்சரா இருந்தீங்க, நான் முதலமைச்சர் சார்ந்த பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க. அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா? நல்ல ஆட்சி கொடுக்கலையா? வேண்டுமென்றே திட்டமிட்டு துண்ட மாத்தினா அவருடைய கருத்து மாறி போச்சு. தமிழகத்தில் 4 முதல்வர்கள், அதாவது ஸ்டாலின், உதயநிதி, சபரீசன், துர்கா என 4 பேர் ஆட்டி படைத்து வருகின்றனர். தமிழகத்தில் இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை. திமுகவிற்கு ஜால்ரா போடும் டிஜிபி பட்டியலில் இடம்பெறவில்லை என விமர்சனம். திராவிட முன்னேற்ற கழகம் பல முறை சொல்லி குறிப்பிட்டு விட்டோம். தொலைக்காட்சியின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக, பேட்டியின் வாயிலாக தெரிவித்துட்டோம். இதுவரை நிரந்தர டிஜிபி சட்ட ஒழுங்கு நியமிக்கப்படவில்லை. இன்றைக்கு ஒரு டிஜிபி பணி ஓய்வு பெறுவது என்று சொன்னால் 3 மாதத்துக்கு முன்பாகவே மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும், மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேணும். அந்த பட்டியலிருந்து 3 டிஜிபிகள் அதிலிருந்து தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்புவாங்க. அதுல ஒரு டிஜிபியை நியமிக்க வேணும். இதுல என்ன உனக்கு கஷ்டமா இருக்குது? ஏன்னா அவருக்கு தேவையானவர்களுக்கு இடம்பெறல. திமுகவுக்கு ஜால்ரா போடுற டிஜிபி இதுல இடம்பெறல. அதனால உச்ச நீதிமன்றம் போய் இன்றைக்கு அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சிறுமிகளுக்கு 104 கோடி நிவாரணம் கொடுப்பதாக சொல்லி திமுக அமைச்சர் பெருமை பேசுவதாக புரட்சி தமிழர் குற்றச்சாட்டு. நிவாரணம் கொடுப்பதால் வாழ்க்கை திரும்பி வந்துவிடுமா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. அங்கே நமக்கு சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் ஒரு நிகழ்ச்சியில பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 6999 சிறுமிகள் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 104 கோடி நிவாரணம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட அமைச்சர் அதை பெருமையா பேசுறார். கேவலம் அல்ல, வெட்கக்கேடான அல்ல. பாலியல் கொடுமை தடுத்திருந்தால் சிறந்த ஆட்சி. ஆனால் சிறுமிக்கு இவ்வளவு எண்ணிக்கை இந்த திமுக ஆட்சியிலே 6999 சிறுமிகள் பாலியல் கொடுமைக்கு பாதிக்கப்பட்டு என்று சொல்கிறீர்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா? இன்னைக்கு காவல்துறை வைத்திருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களே, சிறுமிக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தீர்கள்? அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும்? நீங்க 104 கோடி நிவாரணம் கொடுத்துட்டா அதுக்கு வாழ்க்கை திரும்பி வந்துடுமா?
டாஸ்மாக் பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஊழல் மூலம் 22,000 கோடி ரூபாய் திமுக மேலிடத்திற்கு சென்றுள்ளது. நகர்ப்புற வளர்ச்சித்துறை பணியாளர்கள் நியமிப்பதில் 800 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளது என்றும் திமுக அரசு செய்துள்ள ஊழல் குறித்து அதிமுக ஆட்சியின் போது விசாரிக்கப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. டாஸ்மாக் நல்லா தெரியும். டாஸ்மாக்ல 10 ரூபா யாரு நல்லா தெரிஞ்சிருக்கீங்க. செந்தில் பாலாஜி நம்ம ஆளு கடைக்கு போகாதீங்க. திமுக அதிகமா கடைக்கு போகிறாங்க. அவன் பணம் தான் மேல போயிட்டு இருக்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அவர்கள் கூடுதலா அந்த டாஸ்மாக் கடையில வாங்கினாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது டாஸ்மாக் கடையில. அப்படின்னா மேலிடத்துக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15 கோடி போகுது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5,400 கோடி போயிருக்குது. 4 வருஷத்துல 4.5 ஆண்டுல சுமார் 22,000 கோடி டாஸ்மாக் இருந்து மட்டும் இந்த 10 ரூபா வசூல் பண்ணி மேலிடத்துக்கு போயிருக்குது. வளர்ச்சித்துறையில அந்த பணியாளர் நியமிப்பதில் 800 கோடி ஊழல். அது இன்னும் கொஞ்ச நாள்ல போறாங்க. பாதி மந்திரி உள்ள இருப்பாங்க. தேர்தல் நேரத்தில் கவலைப்பட வேண்டியதே இல்லை. நாமெல்லாம் ஃப்ரீயா போய் ஓட்டு கேட்கலாம். லேப்டாப் திட்டத்தை கிடப்பில் போட்ட திமுக அரசு தற்போது தேர்தலில் வெற்றி பெற கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் அளிப்போம் என தெரிவித்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. ஆட்சிக்கு வந்து 55 மாதம் கழித்து மீதமுள்ள பெண்களுக்கும் உரிமை தொகை அளிப்போம் என ஸ்டாலின் ஏமாற்றுவதாக குற்றச்சாட்டு. தோல்வி பயம் வந்துட்டது. அதனால முதற்கட்டமாக 10 லட்சம் பேர்களுக்கு அது +1 கொடுக்கல. கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் ஓட்டு போட முடியும். அப்படி அவர்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்கு சுமார் 10 லட்சம் லேப்டாப் கொடுப்பதாக இன்னைக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு கொடுமை பாருங்க. இவர்கள் மக்களை பற்றி சிந்திக்கல, மாணவர்களை பற்றி சிந்திக்கல. இப்போ மக்கள் செல்வாக்கு இழந்த காரணத்தினால இப்ப ஸ்டாலின் அறிவிச்சிருக்கார், மேலும் 30 லட்சம் பேர்களுக்கு விதியை தளர்த்தி கொடுப்பேன் என்று அறிவித்து கொடுத்திருக்காரு. இன்னும் 5 மாசம் 5 மாசத்துக்கு 5,000 கிடைக்கும். ஆக ஏற்கனவே 28 மாசம் போயிடுது முன்னாடி கொடுத்தவங்களுக்கு. இப்போ 55 மாசம் போயிடுது. கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி தனிநபருக்கு சொந்தம் அல்ல, அதிமுகவிற்கு தான் சொந்தம் என கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர் AK செல்வராஜ் பேச்சு. கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி தனிநபருக்கு சொந்தம் அல்ல, இயக்கத்துக்கு தான் சொந்தம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் சொந்தம். நம்முடைய பொதுச் செயலாளர் பின்னால் தான் நிற்கிறோம் என்பதை நிரூபிக்கிற விதமாக நீங்கள் அனைவரும் வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கிறீர்கள். கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியை குலுங்கும் அளவிற்கு எழுச்சி பயண கூட்டத்திற்கு செல்லும் வழியெங்கும் மக்கள் எழுச்சியுற பெருந்திரளாக வந்து வாஞ்சையோடு வரவேற்றனர். 2026 பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெற்று கழக ஆட்சி அமைந்ததும் முதல் வெற்றி திருவிழா கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி அறிக்கை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே குறுகலான சாலையில் தறிக்கெட்டு வந்த 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 9 பெண்கள், ஓட்டுநர் உட்பட 11 பேர் உயிரிழந்த சோகம். விடியாத ஸ்டாலின் அரசு பிரேக் உள்ளிட்ட சாதனங்களை பராமரிக்காமல் இருக்கும் பேருந்துகளால் கொத்து கொத்தாக உயிர்கள் பறிப்போவதாக பொதுமக்கள் வேதனை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அரசு பேருந்துகள் மோதி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி இரங்கல். சாலை பயணங்களுக்கான உரிய பாதுகாப்பு நெறிமுறைகள் பேருந்து ஓட்டுநர்கள் மட்டுமன்றி அனைவரும் தவறாமல் பின்பற்றி பாதுகாப்போடு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தல். டித்வா புயலால் ராமேஸ்வரம் மக்கள் கடந்த 2 நாட்களாக அவதிப்படும் நிலையில் இலங்கைக்கு துணை நிற்போம் என ஸ்டாலின் கூறுவதை கேட்டு அழுவதா சிரிப்பதா என தெரியவில்லை என அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் பேச்சு. போட்டோ ஷூட் நடத்துவதிலும் நடிகர் நடிகைகளுடன் நேரத்தை செலவிடுவதிலுமே ஸ்டாலின் பொழுதை போக்குவதாகவும் சாடல்.
சைக்ளோன் டிட்வா புயலில் பாதிக்கப்பட்டிருக்க இலங்கை மக்களுக்கு தமிழ்நாடு அரசு துணை நிற்கும்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை கேட்கும்போது அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல. ராமேஸ்வரத்தில் மழை தண்ணி உள்ள வந்து 2 நாளாக சாப்பாடு தண்ணியெல்லாம் மக்கள் கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒன்றும் பண்ணல. ஸ்ருதிஹாசனோட வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க. வடிவேல் அவர் கூப்பிட்டு உங்கள் மகன் உதயநிதியோட பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கீங்க. இலங்கையை பார்க்கறதுக்கு இலங்கை அரசு இருக்குது. கண்ட்ரோல் ரூமில் உட்காந்து ஃபோட்டோ ஷூட் மட்டும் எடுத்தால் பத்தாதுங்க ஸ்டாலின் அவர்களே. ஏழை மக்கள் ராமேஸ்வரத்தில் துன்பப்பட்டிருக்காங்க. அதை முதல் நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் இலங்கையை பற்றி நீங்கள் பேசலாம். 357 மில்லியன் டன் உணவு தானிய உற்பத்தி, ICC பெண்கள் உலகக்கோப்பை வெற்றி, காமன்வெல்த் போட்டிகளை ஏற்பாடு செய்வது உள்ளிட்ட சாதனைகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டு. இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் இத்தகைய சாதனைகள் மக்களின் ஒற்றுமை வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று 128வது மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி புகழாரம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பாலியல் தொந்தரவு குறித்து புகார் கொடுத்த அண்ணியை மதுபோதையில் கொடூரமாக தலையை துண்டித்து கொலை செய்த கொழுந்தன் சிக்கினார். தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து வைத்துள்ள ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் விமர்சனம். சென்னையில் புழல் மத்திய சிறையில் உள்ள வெளிநாட்டு கைதிகள் உள்ளூர் கைதிகளை கொரியர்களாக மாற்றி போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் சிறைகளே பாதுகாப்பற்ற சூழலை வழங்கினால் மக்கள் பாதுகாப்பு எங்கே என பொதுமக்கள் கேள்வி. கோவையில் பெண்கள் தங்கும் விடுதியில் தங்கியிருந்த மனைவிக்கு வேறொருவருடன் பழக்கம் இருப்பது அறிந்து கொலை செய்த கணவன். தன்னுடன் வாழ வர மறுத்த மனைவியை அரிவாளால் சரமரியாக வெட்டி கொன்ற கணவன் அந்த இடத்திலேயே செல்ஃபி எடுத்து துரோகத்தின் சம்பளம் மரணம் என்றும் ஸ்டேட்டஸ் வைத்த கொடூரம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சக்கம்பட்டி 4 சாலை சந்திப்பு கால்வாயில் முதியவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் மக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதால் மர்ம உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் அச்சம். சென்னை புறநகரான வண்டலூர் அருகே போதைப்பொருள் தடுப்பு போலீசார் என நடித்து ரியல் எஸ்டேட் நிறுவன ஊழியரை கடத்தி கத்தி காட்டி மிரட்டி 40 லட்சம் ரூபாய் பறிப்பு. காவல்துறை பெயரில் நடைபெறும் இப்படியான குற்றங்கள் முதலீடு, வேலைவாய்ப்பு, சம்பளம் என தமிழகத்தின் தொழில் சூழலையே அச்சுறுத்துவதாக எழும் விமர்சனம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே போதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த ரவுடி ஒருவன் காரில் மோதிவிட்டு அதில் இருந்தவர்களை தாக்க முற்பட்ட நிலையில் மடக்கி பிடித்து தர்மடி கொடுத்த பொதுமக்கள். போதையில் வந்த ரவுடியின் பேக்குகளை சோதனை செய்ததில் நகை, பணம் உள்ளிட்டவை சிக்கிய நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் ரவுடிகளுக்கு புகலிடமாக மாறியுள்ளதாக மக்கள் ஆவேசம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே நரசிம்மபுரத்தில் வீடு பூட்டியபடி இருந்த நிலையில் உள்ளிருந்த 30 சவரன் தங்க நகை மாயமானதால் குடும்பத்தினர் அதிர்ச்சி. திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் நூதன முறை கொள்ளைகள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை கவுண்டம்பாளையம் அடுக்குமாடி குடியிருப்பில் 2 தினங்களுக்கு முன்பாக ஒரே நேரத்தில் 13 வீட்டில் நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தில் சுட்டுப்பிடித்த 3வரில் ஒருவர் உயிரிழப்பு. மற்ற 2வரின் நிலை என்னவென்றே தெரியவில்லை என கூறும் பொதுமக்கள் குற்றம் நடைபெறாமல் தடுக்க திறன் இல்லாததை திசை திருப்ப காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்துவது இரக்கமற்ற அரசின் அரக்கத்தனத்தை காட்டுவதாக ஆவேசம். நாகை மாவட்டத்தில் புயல் மழையால் 80,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா, தாளடி நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கிய அவலம். வயல்களில் தேங்கிய நீர் வடியாததால் பயிர்கள் சேதமடையும் அபாயம் உள்ளதால் விடியாத திமுக அரசு உடனடியாக வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மின் வாரியத்துறை அலட்சியத்தால் அறுந்து கிடந்த மின் கம்பியில் சிக்கி விவசாயி மற்றும் மாடு உயிரிழந்த பரிதாபம். மயிலாடுதுறை மாவட்டம் பாகசாலை பகுதியிலும் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் அறுந்து கிடந்த மின் கம்பியில் சிக்கி பலியான நிலையில் விடியாத அரசு மின்வெட்டு வாரியத்தின் அலட்சியமே அப்பாவி உயிர்கள் பலியாக காரணம் என குற்றச்சாட்டு.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே காயல்பட்டினம் அரசு மருத்துவமனை வளாகத்தை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் கடும் இன்னலுக்கு ஆளான நோயாளிகள். தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற விடிகாத அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் துர்நாற்றம் வீசுவதோடு கொசுக்கள் உற்பத்தியாவதாக நோயாளிகள் வேதனை. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதி விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நீர் வழித்தடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டதே வயல்களில் வெள்ள நீர் தேக்கத்திற்கு காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. வாய்க்கால்கள் முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகாய தாமரை அடைத்திருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறையினரும் இந்த வாய்க்கால்களை ஆக்கிரமிப்பு செய்து சாலை அமைத்திருக்கிறார்கள். போதுமான நீர்வழி தடங்கள் குறைக்கப்பட்ட காரணத்தினால் இந்த ஆக்கிரமிப்புகள் காரணமாக தண்ணீர் எளிதாக வடியாமல் இருக்கிறது. திருச்செந்தூர் அருகே செம்மறிக்குளத்தில் கழுத்தளவு மழை வெள்ளத்தில் படகில் சென்று 1 லட்சம் வாழைத்தார்களை அறுவடை செய்யும் அவல நிலை. வாய்க்காலில் அமைக்கப்பட்ட தனியார் மழை காரணமாக பயிர்கள் முற்றிலும் மூழ்கும் என வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள், ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் அலட்சியத்தால் 50,000 வாழைத்தார்கள் வீணாகும் அபாயம் இருப்பதாகவும் அச்சம். புதுக்கோட்டை மாவட்டம் சொக்கம்பேட்டை கிராமத்தில் சாலை வசதி கோரி சேரும் சகதியுமான சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள். போராட்டத்திற்கு செவி சாய்க்காவிடில் விடியாத ஸ்டாலின் அரசின் ஊரக வளர்ச்சித்துறையை கண்டித்து மாபெரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் பொதுமக்கள் எச்சரிக்கை. அதனால் சின்ன பிள்ளைங்களாம் ஸ்கூல் போகல, பெரிய ஆளுங்கள்லாம் வெளில போக முடியலை, வர முடியலை. மழை பெஞ்சா ஊரே ரொம்ப இதாக இருக்குது. அதனால் எங்களுக்கு நாங்கள் எல்லாம் ஒத்து உணர்ந்து பேசி நடவு மறியலில் இருக்கோம். இதுக்கு மேலேயும் அரசாங்கம் எங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்கறன்னா ஊரெல்லாம் ஒன்று சேர்ந்து திரண்டு பஸ் மறியல் நடத்துவோன்னு எங்கள்கிட்ட கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கப்புறமும் எங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்கணும். நாங்கள் பெரிய போராட்டம் பண்ணி இது பண்ணுவோம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து இன்று முதல் தமிழகம் முழுவதும் தனியார் பயன்பாட்டிற்கான புதிய 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு RTO நேரடி ஆய்வு கட்டாயம் நீக்கம். வணிக வாகனங்களுக்கு மட்டும் ஆய்வு தொடரும் எனும் நிலையில் இந்த மாற்றத்தால் நாள் ஒன்றுக்கு 3000க்கும் மேற்பட்ட வாகன உரிமையாளர்களுக்கு நேரமும் செலவும் மிச்சப்படும் என எதிர்பார்ப்பு. டித்வா புயல் எதிரொலியாக சென்னை பனையூரில் மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்கள் சேதம். பலத்த காற்றால் என்ஜின், வலை, படகுகள் என 300க்கும் மேற்பட்ட மீனவர்களின் உபகரணங்கள் மணல் குவியலுக்கு கீழ் சிக்கிய நிலையில் உரிய இழப்பீடு வழங்க ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது டித்வா புயல். வட தமிழகம், புதுச்சேரி கடலோர பகுதிகளுக்கு இணையாக வட திசையில் நகர்ந்து இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 19ஆம் தேதி வரை நடைபெற உள்ள நிலையில் அணுசக்தி, இந்திய உயர்கல்வி ஆணையம், தேசிய நெடுஞ்சாலைகள் திருத்தம், கார்ப்பரேட் சட்ட திருத்தம் உள்ளிட்ட 10 மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டம். திமுக அரசின் தில்லுமுள்ளுகள் குறித்தும் ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வந்த பத்திரிகையாளர் வாராகியை கைது செய்து ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை அராஜகம். கருத்து சுதந்திரத்தை நசுக்கி தங்களுக்கு எதிரான கருத்துக்களை முடக்க நினைக்கும் ஸ்டாலின் அரசு மீது மக்கள் கடும் அதிருப்தி. மயிலாடுதுறை மாவட்டம் சந்திரபாடி, கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே கோழைச்சாவடிக்குப்பம், நாகை மாவட்டம் வேதாரண்யம், திருவாரூரின் நகரின் பல பகுதிகளில் குடியிருப்புகளில் புகுந்த நீரால் பொதுமக்கள் கடும் அவதி. தேங்கியுள்ள நீரை வெளியேற்ற பல முறை கோரிக்கை விடுத்தும் விடியாத திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் சாடல். டித்வா புயல் காரணமாக வங்கக்கடல் ஆர்ப்பரித்து சீரும் நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் ஆபத்தை உணராமல் குவிந்த கூட்டத்தால் பரபரப்பு.
கடற்கரையில் குறைந்த அளவே காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்த நிலையில் மக்கள் நலனில் அக்கறையற்ற விடியாத அரசு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் கூட நடவடிக்கை எடுக்காது என பொதுமக்கள் சாடல். நாகையில் சுமார் 59,305 ஏக்கரும், திருவாரூரில் சுமார் 37,066 ஏக்கரும், மயிலாடுதுறையில் சுமார் 19,768 ஏக்கர் நெற்பயிர்களும் மழைநீரில் மூழ்கி பாதிப்பு. விடியாத ஸ்டாலின் அரசு குடிமராமத்து பணிகளை செய்யாததால் டெல்டா மாவட்டங்களில் மழைநீர் தேங்கி நெற்பயிர்கள் பாதிப்பிற்கு உள்ளான அவலம். டித்வா புயலால் பெய்த தொடர் மழை காரணமாக டெல்டா பகுதிகளில் 1,40,000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீர் மூழ்கியதால் விவசாயிகள் அவதி. சனிக்கிழமை நிலவரப்படி டித்வா புயல் காரணமாக 1,40,838 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. பூர்த்தி செய்யப்பட்ட SIR படிவங்களை ஒப்படைப்பதற்கான அவகாசத்தை வரும் 11ஆம் தேதி வரை நீட்டித்தது தேர்தல் ஆணையம். 9ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் 16ஆம் தேதியும், இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 14ஆம் தேதி வெளியிடப்படும் எனவும் அறிவிப்பு. தூத்துக்குடி மாநகராட்சி ரஹ்மத் நகர், ஆதிபராசக்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் முறையாக மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் 300க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் மற்றும் கழிவுநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதி. காட்சி பொருளாக உள்ள மின் மோட்டாரை இயக்கி மழைநீரை வெளியேற்ற மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். மதுரை மாநகராட்சி 9வது வார்டில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் வெளியேறாமல் வீடுகளை சூழ்ந்து நிற்கும் அவலம். 1 மாதத்திற்கு மேலாக தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் சுமார் 10,000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். மழை நீர் வடியாததால் கவலையில் உள்ள விவசாயிகள் திமுக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை அடுத்த குந்துக்கால் மீனவ கிராமத்தில் வீடுகளை சூழ்ந்துள்ள மழை நீரால் மக்கள் அவதி. பிரதான சாலையிலும் தேங்கியுள்ள நீரை அப்புறப்படுத்த பலமுறை கூறியும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து குந்துக்கால் செல்லும் பிரதான சாலையில் மக்கள் போராட்டம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து திங்க செவ்வாயில புடிச்ச தண்ணி, இந்த தண்ணி இன்னைக்கு நைட்டு நேற்று நைட்ல இருந்து தண்ணி வீடு எருத்தடிக்குது வீட்டுக்குள்ள. இப்ப நாங்க எப்படி தானே முடியும்? வீட்டுக்குள்ள அவ்வளவு பொண்ணு பொருளையும் போட்டு எப்படி அடுத்த குடியிருப்பு இருக்க முடியும்? நீங்க தாவுல ஏங்க வீடு கட்டிங்கன்னா கவர்மெண்ட் பார்த்தா எங்களுக்கு கொடுத்த இடத்துல நாங்க இருப்போம். கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கு இடம். டிட்வா புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்ட மீனவர்கள் 6வது நாளாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. 19 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லாத நிலையில் மழைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என விடியாத அரசுக்கு கோரிக்கை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு தேர் திருவிழா கோலாகலம். மகாரதம் என்று அழைக்கப்படும் 63 அடி உயரம் கொண்ட உண்ணாமுலையம்மன் உடனாகிய அண்ணாமலையார் திருத்தேரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். திருவாரூர் மாவட்டம் வடபாதி மங்கலம் அருகே மழைநீரில் மூழ்கி 5000 ஏக்கர் சம்பா தாளடி நெற்பயிர்கள் நாசமடைந்ததால் விவசாயிகள் கண்ணீர். விடியாத அரசு குடிமராமத்து பணிகளை மேற்கொள்ளாததால் ஒவ்வொரு மழையிலும் சாகுபடிகள் பாதிக்கு பாதி நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை. தாளடியும் நட்டு உள்ளார இருக்கு, இதுக்கு எந்த பதிலும் கிடையாது. வருஷம் இதே மாதிரி தான் மொழுகுது. போன வருஷம் சம்பா நட்டோம், அது முடிவு தான் போயிட்டு பாதிக்கு பாதி தான். இந்த வருஷம் குருவ நட்டோம், மறுபடியும் அதுக்கும் பாதிக்கு பாதி தான் கிடக்குது. வடிகால் வாரியம் சரியில்லை, கவனிப்பும் இல்லை.
சென்னை மாநகராட்சியில் பணி நிரந்தரம் கோரி அம்பத்தூரில் கடந்த 14 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பாரதி என்ற தூய்மை பணியாளர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. போலி சமூக நீதி பேசும் ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் தூய்மை பணியாளர்களின் வாழ்வு கயிறு மேல் நடக்கும் கதையாகி விட்டதாக பொதுமக்கள் சாடல். கடலூர் திருவந்திபுரம் சாலையில் கூத்தப்பாக்கத்தில் வாகன ஓட்டிகள் மீது மின்கம்பி அறுந்து விழுந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. வாகன ஓட்டிகள் அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் விடியாத மின்வாரியத்துறை மின்கம்பங்கள் மின்சார வயர்களை முறையாக பராமரிப்பது இல்லை என எழுந்துள்ள விமர்சனம். டிட்வா புயலால் திருவாரூர், நன்னிலம், திருத்துறைப்பூண்டி ஆகிய பகுதிகளில் மழை பெய்த நிலையில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விளைநிலங்களில் தேங்கிய மழைநீர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் குடியிருப்புகளை சூழ்ந்து வீடுகளுக்குள் புகுந்த மழை நீரால் மக்கள் கடும் அவதி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கோளையார் கிராமவேல் நகரில் வீடுகளை சூழ்ந்த மழைநீரால் குடிநீர், உணவுக்கு பரிதபிக்கும் கிராம மக்கள். தங்கள் பகுதி பாதிப்பு குறித்து இதுவரை அரசு அலுவலர்கள் யாரும் ஒப்புக்கு கூட வந்து தங்களை பார்க்கவில்லை என மக்கள் ஆவேச குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்ட சுகாதார அலுவலகத்தை சூழ்ந்த மழைநீர். சுகாதார அலுவலகத்தின் லட்சணமே விடியாத திமுக அரசு நிர்வாகத்திற்கு சான்று என பொதுமக்கள் சாடல். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த கோணனூர், வேலாயுதம், கொட்டாயில் கிராமத்தில் ஒரு பகுதியில் மட்டும் கடந்த ஒரு மாதமாக குடிநீர் விநியோகிக்கப்படாததால் மக்கள் தவிப்பு. குடிநீர் கோரி பலமுறை கோரிக்கை வைத்தும் விடியாத திமுக அரசு நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் வேதனை. துணி துவைக்கிறதுக்கு தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, சாப்பாடு செய்யற தண்ணி இல்லை, எதுக்குமே எந்த தண்ணியுமே கிடையாது. சுத்தமாக தண்ணியே கிடையாது. நாங்களும் சொல்லிட்டே தாங்கிறோம். அப்பப்போ இந்த பைப்பு ஒடிஞ்சிருது. காவேரி தண்ணி மழை வந்தால் ஒடிஞ்சு போயிடுது, வர்றதில்ல. வந்தாலும் தண்ணி ஒரு 4 நாளைக்கு வருது, வர்றதில்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் எங்களுக்கு நிரந்தரமான தண்ணி வேணும். எங்களுக்கு இங்கே டேங்க் எங்கேயாவது வச்சு ரெடி பண்ணி விட்டா கூட நாங்கள் எங்கேயாவது பிடிச்சிக்குவோம் வந்து. டிட்வா புயல் எதிரொலியாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் முடி காணிக்கை செலுத்தும் இடத்தில் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதி. மழைக்கான முன்னறிவிப்பு விடுக்கப்பட்டும் புகழ்பெற்ற கோயில்களில் கூட மழைநீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்காத அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு எங்கே கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டுள்ளார் என பொதுமக்கள் கேள்வி. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள கணபதி காட்டூரில் எலும்பு குடோனில் இருந்து துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதால் குடோனை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல். விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை இதுகுறித்து புகார் அளித்தும் குடோனை மூடாததற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்ததோடு மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசாரின் வாகனம் மோதியதாகவும் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி அடுத்த கிருஷ்ணாஜி பட்டினத்தில் பெருங்கொழியாறு தூர்வாரப்படாத நிலையில் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி. ஆற்றை தூர்வார பலமுறை புகார் அளித்தும் கண்டு கொள்ளாத விடிய அரசால் தரைப்பாலத்தின் மீது தண்ணீர் ஓடும் நிலையில் அதனை அபாயகரமான முறையில் கடந்து செல்லும் பொதுமக்கள். ஒரு வருஷத்துல நாங்கள் பாலம் கரவட்ட பாலம் மாதிரி கண்ணு பாலம் பூம்பாலம் வச்சுட்டு ஒரு சுற்றி போட்டு தரது வாக்கு கொடுத்தாங்க. இதுவரையும் கிடையாது. நாங்களும் இப்போ மலைக்கு மழை போராடுறோம். மனு எம்எல்ஏட்ட மனு கொடுத்துட்டோம், மனு நீதி முகாமில் மனு கொடுத்துட்டோம், கிராம சேவகத்தில் சொல்லிட்டோம். எந்த ஒரு இதுவும் கிடையாது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு சந்தையில் தொடர் மழை காரணமாக வரத்து குறைந்து 1 கிலோ தக்காளி 90 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. அனைத்து காய்கறிகளின் விலையும் 3 மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் தீய சக்தி திமுக அரசு விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் மக்கள் நலனை பாதுகாக்கும் வகையில் ஒருங்கிணைந்த திட்டம் வகுக்க வேண்டும் என இல்லத்தரசிகள் அறிவுறுத்தல். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே சிந்தாமணி கிராமத்தில் வீசிய சூறைக்காற்றில் 30 ஏக்கர் அளவில் பயிரிடப்பட்டிருந்த வெற்றிலை கொடிகள் சேதம். ஏக்கருக்கு பல லட்சம் ரூபாய் வரை செலவு செய்துள்ளதால் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாகவும் விடியாத ஸ்டாலின் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை. கரூரில் 41 பேர் உயிரிழந்த துயர சம்பவ விவகாரத்தில் நாளை முதல் ஆய்வை தொடங்குகிறது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான 3 பேர் கொண்ட குழு. சிபிஐ விசாரணையை மேற்பார்வை செய்ய அமைக்கப்பட்ட இந்த குழு கரூரில் 3 நாட்கள் ஆய்வு நடத்த திட்டம்.